லைட் இப்படி போட்டா யாருக்கு முகமே எனக்கு தெரியல. இந்த பாருங்க, எங்களுக்கு காலேஜில் ஸ்கூலில் எல்லாமே கேள்வியெல்லாம் முதல்ல கொடுத்துருவாங்க. இப்படிலாம் வந்து அந்த ஆன் த ஸ்பாட் கேட்கறதுலாம் கிடையாது. எங்கள் தலைவர் வானம் குச்சிகள் பட்டு ஒரு நாளும் வானம் கிழிவதில்லை. என்னை பொறுத்தவரை ஒரு டீயும் காஃபியும் எப்பொழுதும் கலக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். காரணம் சித்தாந்தங்கள் வேறு. எங்கள் தளபதி தலைவர் விஜய் எரிமலை எச்சில்கள் துப்பி எரிமலைகள் அணைந்ததாக வரலாறு இல்லை. ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. அது எதிர்பார்த்து என்ன நடக்க போகுது? சிலிண்டர் விலை கூடுமா, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வருமானு வந்திருக்கிற விவாதத்தை விட விஜய் கட்சியும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போவாங்களா இல்லையா அப்படிங்கிற பெரிய டாக் ஓடிட்டு இருக்கு. அதிரடி அரசியல் அப்டேட்களோட வந்திருக்கேன். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. எல்லாரும் அரசியல் படிக்கணும், குறிப்பா மாணவர்கள் அரசியல் படிக்கணும். அவியல் பொறியியல் மாதிரி எல்லாம் இல்லாம அறிவியல் சமூகவியல் மாதிரி அரசியல் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சீமான். இன்னைக்கு அரசியல் எதுக்கு? படிக்கிற பிள்ளைகளுக்கு எதுக்கு அரசியல்? படிக்கிற பிள்ளைக்கு சினிமா அவசியமா இருக்குதா? படிக்கிற பிள்ளை அரசியல் பேசாம எவன் படிக்கிறது? கற்றவன் தான் மற்றவருக்கு வழிகாட்டணும். வேணாம் நீ விலை நிக்கணும். அன்பு பிள்ளைகளே, அரசியலை விட ஆகச் சிறந்த கல்வி உலகத்திலே ஒண்ணும் கிடையாது. அரசியலை கற்பிக்காது கல்வியே இல்லை. பேசிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய வேந்தர் ஐயா சொல்றாங்க, அடுத்ததுல இருந்து நம்ம தொடங்குறோம் அரசியல் கற்பிக்கிறதுக்கு ஒரு பிரிவை நம்ம தொடங்குறோம்னு சொல்றாங்க. அரசியல் படிக்கணும், அரசியல் பேசணும். ஏன்? ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. நீ என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், அந்த எவ்வளவு சம்பளம், அது எந்த ஊர்ல அந்த பணியை செய்யணும், எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. பிறப்பு சான்றிதழ் வாங்குவது இறப்பு சான்றிதழ் வாங்குவது வரை அனைத்து முடிவெடுப்பது அரசு. மின் கட்டணம் எவ்வளவு, அரிசி எவ்வளவு, பருப்பு விலை எவ்வளவு, எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறது முடிவெடுப்பது யார்? அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அறிவியல், புவியியல், வேதியியல், உயிரியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல் என்பதை அன்பு தம்பிதங்கள் புரிந்து கொள்ளும். அப்ப எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற அரசியலை நாம் தீர்மானிக்க வேண்டும். நாம் தமிழர் சீமான் இளைஞர்கள் மாணவர்கள் அரசியல் படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாமக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மகளிரெல்லாம் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் சிங்க பெண்களா வரணும். சௌமியா அன்புமணி மட்டுமில்ல, எல்லா பெண்களுமே சிங்க பெண்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்புமணி. நீங்க பசுமை தாயன் தலைவர் சௌமியா அவர்களை நீங்க சிங்க பெண்ணுன்னு சொன்னீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே தான் சிங்க பெண்கள். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த தலைமை பண்பு இருக்கு, அந்த தகுதி இருக்கு, திறமை உங்களுக்கு உள்ள இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. அதை வெளிப்படுத்த சந்தர்ப்பம் கிடைக்கல. ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா உங்களை மாதிரி யாரும் சாதனை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் தகுதியானவர்கள், திறமையானவர்கள். ஆல் ஆஃப் யூ ஆர் லீடர்ஸ், பார்ன் லீடர்ஸ். ஆனா அந்த வாய்ப்பு வரல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வருது. இனி நம் காலம், உங்களுடைய காலம், நம்முடைய காலம். முதலமைச்சர் திமுகவுக்கு கண்ணீர் விடாம அதிமுகவுக்கு எதுக்கு நீலி கண்ணீர் விடுறாரு அப்படின்னு பாஜக அதிமுக விழுங்கிடும் அப்படிங்கிற விமர்சனத்துக்கு எதிர் விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை. அண்ணா, இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கண்ணீர் என்பது அவருடைய கட்சிக்காக இருக்க வேண்டுமோ தவிர, முதலமைச்சருடைய கண்ணீர், அந்த போலி கண்ணீர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இருக்கு. இன்னைக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தான் செய்திருக்கக்கூடிய எந்த சாதனையுமே சொல்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சிக்காக ஒரு பொய் நீலி கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கின்றார். முதலமைச்சர் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் அவர் என்னதான் திசை திருப்பினாலும் கூட மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்து விட்டார். தண்ணியும் எண்ணெயும் கலக்காது, கடலும் வானமும் கலக்காது அப்படியெல்லாம் கவிதை பேசுவாங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, டீயும் காஃபியும் கலக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இது என்னைய புது கவிதையா அப்படின்னு பார்த்தா, பிஜேபி கூட டிவிக்கு சேராது அப்படின்னு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அடிச்சு சொல்லியிருக்காரு. அண்ணா, திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கின்றோம். அதிகாரப்பூர்வமாக இந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அது போன்ற பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை ஒரு டீயும் காஃபியும் எப்பொழுதும் கலக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். காரணம் சித்தாந்தங்கள் வேறு. ஆனா இன்னைக்கு ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஊகத்துல தான் பல இடத்துல எழுதுறீங்க. அதனால் நாங்கள் இன்னைக்கு வலிமையா இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான
தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஒரு பெரும் வெற்றியும் பெறுவோம் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உண்மையிலேயே பாஜக தாவேக கூட்டணி பேசுறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு நேரடியா பதில் சொல்லாம யூகத்துக்கெல்லாம் பதில் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு தாவேகா நிர்மல்குமார். தனித்து போட்டின்னு அறிவிச்சாச்சு. ஆனா இருந்தாலும் தொடர்ந்து வந்து பாஜக கூட்டணி அமைக்க போகுது. இல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய யூகங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை. நிறைய யூகங்கள் வந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லவில்லை விரும்பவில்லை. இன்னொன்னு என்னன்னா, ஏதாவது இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வருதுன்னா எங்க கட்சியில கண்டிப்பாக அது அபிஷியல் அறிவிப்பாக இருக்கும். நிறைய யூகங்கள் நாங்க கடந்த 7-8 மாசமா பார்த்துட்டு இருக்கோம். நிறைய யூகங்கள் வருது. கண்டிப்பாக எதையும் யூகங்கள் அடிப்படையில் நாங்கள் கருத்து கூற விரும்பவில்லை. மற்றபடி வேற ஏதாவது இல்ல, நான் தான் திரும்பவும் சொல்லிட்டேன். எந்த யூகத்தின் அடிப்படையில் கேட்கப்படும் வர யூகங்களுக்கும் நிறைய வர்ற கதைகளுக்கும் யூடியூப்ல வர நிறைய செய்திகளின் அடிப்படையில் எந்த கருத்துக்கும் நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா தினமும் ஒவ்வொரு யூடியூப்ல ஒன்று வருது, ஒவ்வொரு கருத்துக்கள் வருது, நிறைய யூகங்கள் வருது. இதெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா இருக்காது. அப்புறம் வேட்பாளர் நேர்காணல் வெற்றி வியூகம் எல்லாம் விஜய் சொல்லி கொடுத்திருக்காராமா. அடுத்தடுத்து வர நாட்கள்ல இதுக்கான பணிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் முடிவடையும். தலைவர் வந்து எப்படி நீங்க ஒர்க் பண்ணணும், எந்தெந்த மாதிரி தொகுதிகளில் வேலை பார்க்கணும், எப்படி வந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று பல அறிவுரைகளை கூறி இந்த நேர்காணலை தலைவர் நடத்தினார். நிறைய நிர்வாகிகள் பல தமிழகம் முழுவதும் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை இன்னைக்கு சந்திச்சு நேர்காணலையும் அதுக்கப்புறம் முக்கிய நிர்வாகிகளை சந்திச்சு தேர்தல் கொடுத்தோம். இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் முடிவு பண்ணோம். விஜய் கட்சி எல்லாம் ஒரு ஆளாவே நாங்க மதிக்கல, அவங்களுக்கும் எங்களுக்கும் போட்டியே இல்லைன்னு சொல்லியிருக்காரு திமுக அமைச்சர் ரகுபதி. அதாவது நாங்கள் அவரை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால நீங்கள் திருப்பி அதுக்குள்ளேயே போறீங்க. அவர் முட்டாள்தனமாக பேசுகிறார். ஸ்டாலின் வரி போட போறேங்கிறாரு. அந்த மாதிரியெல்லாம் போட முடியாது. இன்னும் பார்த்த போனோம்னா அப்படின்னா அவர் படம் வந்து 200 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்குறாருன்னா பிளாக் டிக்கெட்டில் தான் அந்த பணம் வாங்க முடியும். ஒரிஜினல் டிக்கெட் 80 ரூபா, பிளாக் டிக்கெட் 1000 ரூபா. அப்போ 920 ரூபாய் கருப்பு படத்தை வாங்கித்தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எனவே இதெல்லாம் வச்சோம்னா விஜய் வந்து மாட்டிக்கிட்டுருவாரு. அவர் அறியாமலும் புரியாமலும் தெரியாமலும் பேசுகிறார். ஒரு காலத்துல டிடிவி தினகரன் அடிக்கடி ஸ்லீப்பர் செல் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாரு. இப்ப விஜய் வந்து அமித்ஷாவோட ஸ்லீப்பர் செல்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் ரகுபதி. மாற்று கட்சியும் இல்ல, எந்த கட்சியும் கிடையாது. விளம்பர கட்சி தான் அவரை தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது. மாற்று கட்சி அல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். பிஜேபியினுடைய சி டீம், ஏ டீம் அல்ல, பி டீம் அல்ல, சி டீம். முதல் நாள் நான் சொன்னது இன்றைய வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் பிஜேபியினுடைய சி டீம். இன்னும் சொல்ல போனா அமித்ஷாவினுடைய ஸ்லீப்பர் செல். நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே தெரியும். அதை பார்த்து நாங்க ஆன்சர் பண்ணிடுவோம். நீங்க பாட்டுக்கு எதையாவது கேட்டு விட்டு எங்களை மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அமைச்சர் முத்துசாமி. நான் சொல்றது மட்டும்தானே. இங்க பாருங்க, எங்களுக்கு காலேஜில் ஸ்கூலில் எல்லாமே கேள்வியெல்லாம் முதல்ல கொடுத்துருவாங்க. இப்படிலாம் வந்து அந்த ஆன் த ஸ்பாட் கேட்கறதுலாம் கிடையாது. சப்ஜெக்டில் தானே கேட்குறீங்க, அதனால கொடுங்க, நான் சொல்கிறேன் நாளைக்கு. எங்க அறிவிப்பு எப்போ வருமுன்னு இருக்கு, எதுலையாச்சும் போட்டு மாட்டி விட்டுருவீங்க. நேற்று திருச்சியில நடந்த மாநாட்டு திடல லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஆனா அதையும் தாண்டி 5 லட்சம் பேர் உள்ளேயே வர முடியாம அவ்வளவு பேர் இருந்திருக்காங்களாமா. எதை வச்சு சொல்றாங்க தெரியுமா? அவரே சொல்லியிருக்காரு பாருங்க. நேற்றைய தினம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், திருச்சியிலே ஒரு மாநில மாநாடு. அதில் கழக நிர்வாகிகள் அத்தனை பேரையும் ஒரு சந்திக்கிற மாநாடாக அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒரு 200 ஏக்கருக்கு மேலே அந்த மாநாட்டுடைய திடல். அதில் ஏறத்தாழ 10 லட்சம் பேர் அங்கே வந்து அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இருக்கைகள் நிரம்பிய காரணத்தால் அதை சுற்றியும் நின்றார்கள். சுற்றி நின்றதில் போதிய இடமில்லாத காரணத்தால் வெளியிலே ரோடிலே நின்று கொண்டிருந்தார்கள். இதை எப்படி நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அந்த கூட்டம் முடிந்து வெளியிலே வருகிற பொழுது குறைந்தபட்சம் எங்களுக்கு தெரிந்து ஒரு 5 லட்சம் பேர் வெளியிலே நின்றிருப்பார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே அவ்வளவு பெரிய கூட்டத்தை நேற்றைய தினம் தளபதி அவர்கள் அந்த மாநாட்டிலே மிகச்சிறந்த ஒரு உரையை நிகழ்த்தி அத்தனை பேரும் பெரும் எழுச்சி பெறுகிற அளவிற்கு அந்த மாநாட்டை நடத்தி முடித்தார்கள். குற்றச்சாட்டு யார் வேணாலும் சொல்லலாம். தேர்தல் நேரத்தில் ஏதாவது சொல்றது இயல்பு. ஆனா ஆதாரம் இருக்கணும்ல.
எதை வச்சு அப்படி சொல்றாங்கன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. யார சொல்றாருன்னா திமுகவோட புது எதிரியை சொல்றாரு அமைச்சர் முத்துசாமி. எந்த குற்றச்சாட்டும் சரியானது அல்ல, தவறானது. அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருந்தால் காமிக்க சொல்லலாம். குற்றச்சாட்டை தேர்தல் நேரத்தில் வந்து சொல்றதுங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஆதாரம் இருந்தால் பார்க்கலாம். ஏற்கனவே இடி அவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க. ஆதாரம் இருந்தால் என்ன ஆயிடும். தமிழ்நாட்டோட கூட்டணி தலைவர் எடப்பாடி தான். ஆனா திமுகவுக்கும் டெல்லிக்கும், அதாவது என்டிஏக்கும் தான் போட்டி அப்படின்னு ஒத்துக்கிட்டாருல. யார் வெற்றின்னு மக்கள் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழக தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எப்படிங்க? இல்ல அப்படி சொல்ல முடியும். டெல்லிக்கு எதுக்காக போறாருன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? பல விஷயங்களுக்காக போயிருக்கலாம் இல்லையா? தமிழ்நாடு அணி டெல்லி அணின்னு சொன்னாரு. தமிழ்நாட்டுக்கு என்டிஏக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. நிச்சயம் தமிழ்நாடு தான் இதுல வெல்லுன்னு சொல்றாரு. மத்திய அரசு மேல கடுமையான குற்றச்சாட்டுகளையும் இல்ல, அதாவது ஒன்னும் ஒத்துக்கொள்கிறாரா இல்லையா? என்டிஏக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்றாரு. அது ஒத்துக்கிறாரா இல்லையா? யார் வெற்றி பெற போறாருங்கிறத தீர்மானம் பண்ண வேண்டியது யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லவே, தமிழக மக்கள் தானே. தேர்தல் தேதி அறிவிக்கணும், தேர்தல் நடக்கணும், மக்கள் வாக்களிக்கணும். அதன் பிறகு தானே வெற்றி வாய்ப்பை தீர்மானம் பண்ண முடியும். தமிழக மக்கள் இப்ப நாங்களும் தான் சொல்லி 200 இடத்துக்கு மேல நாங்கள் உறுதியா வெற்றி பெறுவோம். 200 இடங்களுக்கு மேலாக நாங்களும் உறுதியாக வெல்வோம். ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு கூடிய சீக்கிரம் பிரச்சாரத்துக்கு வரார் அப்படின்னு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கார். வெரி 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 ஷார்ட்லி தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்துக்கு வருகிறார். தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வருகிறார். எங்களுடைய அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி வதேரா அவர்கள் வருகிறார். இன்னும் சொல்ல போனால் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அவரும் வருவார். எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். ஏடிஎம்கேவை எப்படி பிஜேபி ஆளுதோ அதே மாதிரி இந்தியாவை அமெரிக்கா தான் ஆண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கார். இப்போ இந்தியாவை வந்து ஆளுவது நம்முடைய பிரதமரா அமெரிக்க ஜனாதிபதியான்னு பார்த்தா அமெரிக்கா தான் இப்போ ஆண்டுட்டு இருக்கு. எப்படி வந்து நம்முடைய எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜிஎஸ்டியில கையெழுத்து போட்டாரோ, உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாரோ, நீட்ல கையெழுத்து போட்டாரோ, எல்லாத்தையும் தாரை வார்த்து கொடுத்தாரோ, அது மாதிரி அங்க இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டார். இந்தியாவை ஆளுவது அமெரிக்கா, அதான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. என்னதான் பப்ளிக்கா பிரஸ் மீட்ல பேசினாலும் தனியா பொட்டல் காட்டுல யூடியூபர் ரிவ்யூ சொல்ற மாதிரி பேசினாதான் மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் நேத்து நடந்த திமுக மாநாட்டில் நடந்த விஷயங்களுக்கு ரிவ்யூ கொடுத்திருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நேற்று திருச்சியில நடைபெற்ற திமுக மாநாட்டில் 10 லட்சம் பேர்கள் என்று இருமாப்போடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி ஒரு கற்பனைக்கான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். கட்சியை டெல்லியில் அடமானம் வைத்து விட்டார் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் என்றும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுங்க பார்க்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்றும், அதிமுக கூட்டணி சாரி அப்படி சொன்னால் மோடிஜியும் அமித்ஷாஜியும் கோபித்துக் கொள்வார்கள், என்டிஏ கூட்டணி என்று நக்கல் சொல்லியும், அவர்கள் சார்ந்திருக்கிற இந்திய கூட்டணி எங்கே இருக்கிறது என்று அவர் விளக்கம் சொல்ல முன் வருவாரா? தமிழ்நாட்டிலே உங்கள் பாச்சா பலிக்காது என்றும், பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூல் செய்து அமலாக்கத்துறையின் விசாரணையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற அமைச்சரையும், அதேபோன்று இன்றைக்கு பணி நியமனம், பணி மாறுதல் ஒப்பந்தங்களிலே அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு அடுக்கடுக்காக கடிதங்கள் எழுதியும், அது குறித்து 10 லட்சம் பேர் கூடிய திமுக மாநாட்டிலே திமுக அமைச்சர் மீது அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு வைத்திருக்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு வரி கூட விளக்கம் சொல்லாத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி கூட்டணியை, தேசிய ஜனநாயக கூட்டணியை, மக்கள் மத்தியிலே இருக்கிற நன்மதிப்பை, அவர்கள் இருக்கிற செல்வாக்கை குறைக்கின்ற வகையிலே பேசி வருகிறார்கள். KN நேரு தலைமை தாங்கி முன்னெடுத்து நடத்திய இந்த மாநாடு எங்கிருந்து வந்தது அவருக்கு நிதி உதவி என்பதை
அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு அடுக்கடுக்காக கொடுத்திருக்கிற அந்த கடிதங்களுக்கு இதுவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வரி கூட விளக்கம் சொல்லவில்லை. பரவாயில்லை. ஆனால் திருச்சியிலே KN நேருக்கு தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த விசாரணைக்கு விளக்கம் சொல்லுவாது முதலமைச்சர் தயாராக வருவார் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது குறித்து ஒரு வார்த்தை கூட வாய் திறக்காத ஸ்டாலின் அவர்கள், அது குறித்து விளக்கம் சொல்வதற்கு முன்வராத ஸ்டாலின் அவர்கள், அது குறித்து ஏதேனும் கருத்தையாவது பதிவு செய்திருக்கலாமே என்று KN நேரு கூட எதிர்பார்த்திருப்பார். தனக்கு ஆதரவாக முதலமைச்சர் ஏதேனும் ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த விசாரணை என்பதை பற்றி விளக்கம் சொல்லுவார் என்று கூட அந்த மாநாட்டை முன்னின்று நடத்திய KN நேரு அவர்கள் ஏமாற்றமே அவருக்கு இந்த மாநாட்டிலே கிடைத்திருக்கிறது. வாக்குறுதிகள் யார் வேணாலும் சொல்லலாம், ஆனா அதை யார் செய்வாங்கன்னு இருக்குல்ல அப்படின்னு எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு மதிமுக துணை பொதுச் செயலாளர் துரை வைகோ. தேர்தல் அறிக்கைகள் யார் வேணா கொடுக்கலாம், ஆனா அந்த அறிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த திறமை யாருக்கு இருக்கு, அதுக்குண்டான வாய்ப்பு யாருக்குன்னு பார்க்கும்போது அதுதான் நீங்க பார்க்கணும். மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும். கடந்த திமுக ஆட்சியில பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தல் போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இந்த மகளிர் இந்த போன்ற கிராமத்தில் இருக்க பெண்களுக்கெல்லாம், அடித்தட்டு மக்களுக்கெல்லாம், பெண்களுக்கு குறிப்பாக மாதம் 1000 ரூபாய்ன்னு சொன்னாங்க. அப்போ சாத்தியப்படாதுன்னு சொன்னாங்க. எப்படி அரசாங்கத்துக்கிட்ட நிதி கிடையாது, எப்படி செய்ய முடியும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்கள் குடும்ப தலைவிகள் இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதையுமே அடுத்த ஆட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரும்போது அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட்டி நம்ம அதிகபட்சமான கொடுக்குறேன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது இல்லாமல் இன்னைக்கு விடியல் பயணமாக இருக்கட்டும், இல்லைன்னா மக்களை தேடி மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை இது போன்ற கிராமங்களில் சாதாரண அடித்தட்டு மக்களோட வீட்டு பிள்ளைங்க அவங்களுடைய உயர்கல்விக்காண்டி அது ஒரு மாதம் 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இது போன்ற சமூக நீதியின் அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற அடிப்படையில் எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. அதே வேளையில் தொழில் வளர்ச்சிக்கும் பொறுத்த வரைக்கும் நிறைய இன்னைக்கு அது உங்களுக்கு தொழில் முதலீடுகள் கிட்டத்தட்ட 12,36,000 கோடி முதலீடு கொண்டு மூலம் கிட்டத்தட்ட 36 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல நீங்க அது கூட ஒரு விமர்சனம் வந்தது. என்னன்னா நம்முடைய அண்ணன் எடப்பாடி கூட சொன்னாரு, இத்தனை ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க, எத்தனை தொழிற்சாலை திறந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு ஒரு பதில் கூறும் வகையில கன்வர்ஷன் கான்கேல்னு சொல்லிட்டு இந்த தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமா எத்தனை தொழிற்சாலை இன்னைக்கு திறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 70 விழுக்காடு வந்து அந்த அந்த ஒப்பந்தங்கள் மூலியமா அதன் மூலியமா கிட்டத்தட்ட 70 விழுக்காடு இன்னைக்கு தொழிற்சாலைகள் திறந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 800 தொழிற்சாலை திறந்திருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் மூலம் என்னன்னா இந்த அரசு பொறுத்த வரைக்கும் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதனால வாக்குறுதிகள் யார் வேணா சொல்லலாம், அந்த வாக்குறுதி யாரு நிறைவேற்றுவாங்கிறது மக்களுக்கு யார் மேல நம்பிக்கை ஏற்படும் அதுபடிதான் அவங்க வாக்கு. தாவேகா நாஞ்சில் சம்பத் அவர்களையே கடுப்பேத்திய தாவேகா நிகழ்ச்சி, மேடையில் கோபத்தில் திட்டி தீர்த்த நாஞ்சில் சம்பத் ஆச்சரியக்குறி. இந்த மாதிரி யூடியூப் டைட்டில் வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது தாவேகா பொதுக்கூட்டம் நடந்திருக்கு, அதுல நாஞ்சில் சம்பத் பேச வந்திருக்காரு. ஆனா முன்னாடி இருக்கிற போக்கஸ் லைட் அநியாயத்துக்கு கண்ணு கூசுற மாதிரி இருக்கிறதால ஆப்போசிட்ல யார் இருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கிட்ட வேதனைப்பட்டிருக்காரு. லைட் இப்படி போட்டா யாருக்கு முகமே எனக்கு தெரியல, இப்படியா செட் பண்ணுவீங்க? திமுக சார்பாக நடந்த திருச்சி மாநாட்டுக்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்காரோ அதே மாதிரி இவரும் ரிவ்யூ பண்ணியிருக்கார். கோடி கணக்கில் கொட்டி செலவழித்து 10 லட்சம் பேரை திரட்டப் போகிறோம் என்று முன்னாதட்டி இன்னைக்கு அந்த மகாநாட்டில் நான் உரையாற்றுவதற்கு விரைந்து என்னுடைய மருகனோடு நான் வந்து கொண்டிருக்கிற பொழுது மகாநாட்டை 7:15 மணிக்கு முடித்து விட்டார்கள். 1 ஹவர்ல இவ்வளவு பெரிய திமுக மாநாடு முடிஞ்சு இப்பதான் பாக்குறேன். அதுல MK ஸ்டாலின் மட்டும்தான் பேசியிருக்காரு, யாரையுமே பேச விடல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தோல்வி பயம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இதுக்கு முன்னாடி எந்த தாவேகா மாநாட்டுல எல்லா நிர்வாகிகளும் லென்த்தா பேசியிருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி நாஞ்சில் சம்பத் அவர்கள் எப்ப மாநாட்டுல பேசினாருன்னு தெரியல. ஒரு மாநாடு எனக்கு தெரிந்து 1 மணி நேரத்தில் ஒரு மாநாட்டை திமுக இன்றைக்கு முடித்து அந்த மாநாட்டில் ஸ்டாலினை தவிர வேற யாரையும் பேச விடவில்லை என்றால் திமுக தோற்றுவிட்டது என்பதை அவர்களே ஒப்புக்கொண்டார்கள் என்பதற்கு அந்த மாநாடு சாட்சி.
இது அசால்ட்டான புலி, இது அட்டாக் பண்ற புலி. அந்த மாடுலேஷன்ல கொஞ்சம் வேற மாதிரி எங்க தலைவர் எரிமலை, எங்க தலைவர் ஆகாயம், எங்க தலைவர் வானம் இப்படின்னு அடுக்குமொழியில வசனம் பேசியிருக்காரு நாஞ்சில் சம்பத். எங்கள் தலைவர் வானம், குச்சிகள் பட்டு ஒரு நாளும் வானம் கிழிவதில்லை. எங்கள் தளபதி தலைவர் விஜய் எரிமலை, எச்சில்கள் துப்பி எரிமலைகள் அணைந்ததாக வரலாறு இல்லை. எங்கள் தலைவர் ஆகாயம், அண்டங்காக்கைகள் நினைத்து ஆகாயத்தை அழுக்காக்க முடியாது. அவர் மக்களோடு இருக்கிறார், மக்கள் அவரை பின்தொடர்கிறார்கள். இந்திய துணைக்கண்டத்தில் சமகால இந்தியாவில் அமீர் கானை விட அதிகம் ரசிகர்களை வைத்திருக்கிற ஸ்டார் எங்கள் தலைவர் தளபதி விஜய். நாளைக்கு திருச்சியில நடக்கிற பாஜகவுடைய கூட்டத்துக்கு பிரதமர் மோடி வராரு. அதாவது எத்தனை தடவை மோடி வந்தாலும் தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். அதனாலதான் அவர் வந்து அப்பப்ப தமிழ்நாட்டை எப்படி இருக்கு அப்படின்னு எட்டி பார்த்துட்டு போறாரு அப்படின்னு அமைச்சர் பொன்முடி பேசியிருக்காரு. தளபதியினுடைய ஆட்சி தான் தொடரும் என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இந்த 26 மட்டுமல்ல, தொடர்ந்து நிரந்தர முதலமைச்சராக தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் திகழ்வார். அதுதான் எப்படியாவது மோடி எதனா வந்து பார்க்கலான்னு பார்க்கிறாரு. அவருடைய கனவுகள் என்றும் நிறைவேறாது என்பதை தமிழக முதல்வர் அவர்கள் நிரூபித்தார். இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசியிருக்காங்க, அதாவது பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.